குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஹாஃப் அடரும் புல்லடம் டெய் பார்க்க போகிறோம். ஹாஃப் அடரும் புல்லடம் டெய் பார்க்க போகிறோம். ரைட், இது பார்க்குறதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் எப்படி கூட்டல் செய்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியத்தை கூட்டணும்னு சொன்னோம் என்ன வரும்? பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. அதே மாதிரி பூஜ்ஜியத்தோட ஒன்றை கூட்டணும்னு சொன்னால் ஒன்று வரும். அதே மாதிரி ஒன்றோட பூஜ்ஜியத்தை கூட்டினோம்னு சொன்னால் ஒன்று வரும். மாதிரி ஒன்றோட ஒன்றை கூட்டணும்னு சொன்னால் என்ன வரும்? நார்மலாக நம்ம பாவிச்சா ஒன்று தான் போடுவோம். இங்கே பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் வந்து 10 போடுவோம். சரியா? இதுதான் இங்கே உள்ள விஷயம். சரி, ஒன்றோட ஒன்றை கூட்டினா 10. இன்னொன்று பார்ப்போம். ரைட், இதில் 111ஓட ஒன்றை கூட்டும். இது ஒரு பிட்வைஸ் ஆப்ரேட். இங்கே வந்து நம்ம இதை கூட்டோம்னு சொல்லுவாங்களே, கூட்டினா என்ன ஆன்சர் வரப்போ போகுது? ஒன்றோட பூஜ்ஜியத்தை கூட்டினா ஒன்று, ஒன்றோட ஒன்றை கூட்டினா பூஜ்ஜியம் எழுதி ஒன்று இங்கே போகும். அதாவது 10க்கு பூஜ்ஜியம் எழுதி ஒன்று இங்கே போக போகுது. இதோட ஒன்றையும் கூட்டணும்னு சொன்னால் 10 விரலி ஒன்று முன்னுக்கு வரும், ஒன்றும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரப்போ போகுது நமக்கு? இங்கே கடைசி 1001 இருக்க போகுது. இது விளங்கிச்சா? ரைட், இது விளங்கிச்சுன்னு சொன்னால் அங்கே ஹாஃப் அடர் ஃபுல் அடர் செய்யறதுல ஒரு குழப்பம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒன்று செய்வோமா? ரைட், இங்கே 011ஓட ஓகே ரைட், இதை கூட்டும். இதை கூட்டினா என்ன ஆன்சர் வரப்போ போகுது? ரைட், இதை கூட்டணும்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரி தான். ஒன்றோட ஒன்றை சைவரை கூட்டினா ஒன்று. ரைட், ஒன்றோட ஒன்றை கூட்டினா சைவர் அழுவி ஒன்று மிச்சம் ஒன்றும் இல்லை, ஒன்று. அப்போ என்ன ஆன்சர் வரப்போ போகுது எனக்கு? இங்கே 101 வரப்போ போகுது. சரியா? இதில் ஒரு குழப்பம் இல்லையே. இப்போ நம்ம போவோம் ஹாஃப் அடர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போ. ஹாஃப் அடர் கீரை கொள்ள ஹாஃப் அடரில் வந்து ரெண்டு இன்புட்டும் ஒரு ரெண்டு அவுட்புட்டும் வரப்போகுது. ரெண்டு இன்புட்டும் ரெண்டு அவுட்புட்டும் வரப்போகுது. அதில் வந்து ஒரு இன்புட் ஏஆவும் ரெண்டு இன்புட், அதாவது ஏபின்னு சொல்லியும், அடுத்தது வந்து சம் கெரி அப்படின்னு சொல்லி சம் கெரி அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? ரெண்டு அவுட்புட் வரப்போகுது, ரெண்டு இன்புட்டும் ரெண்டு அவுட்புட்டும் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஹாஃப் ஆர்டர் நம்ம எப்படி கீறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹாஃப் ஆர்டர் வந்து ஒரு எக்ஸோர் கேட்டும் ஒரு என் கேட்டையும் வச்சு இந்த ஹாஃப் ஆர்டர் கீறுறது. ஒரு எக்ஸோர் கேட்டும் ஒரு என் கேட்டையும் வச்சு ஹாஃப் ஆர்டர் கீறுறது. ரைட், பார்ப்போம். எக்ஸோர் கேட் வந்து கீறிக்கொள்வோம். அதே மாதிரி ஒரு என் கேட்.
ಇದರ ಔಟ್ಪುಟ್ வந்து நாமோ சம் அப்படின்னும் ಇದರ ಔಟ್ಪುட் வந்து நம்ம கேரி அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இன்புட் நான் சொன்னேன் 2 இன்புட் தான். அப்ப 2 இன்புட்டுக்கு நான் 4 இன்புட் கேரி வச்சுக்கேன். அவ எப்படி வரப்போகுது? இதுல ஒரு அவுட்புட் வரப்போகுது. ஒரு இன்புட் வரப்போகுது ஏன்னு சொல்லியும் அதே மாதிரி இதுல ஒரு இன்புட் வரப்போகுது பீண்டு சொல்லி. சரியா? ரைட். ஓகே. இதுல ஒழுங்கா தெரியல. 2 இன்புட்டும் 2 அவுட்புட்டும் சரி. ரைட். எப்படி வரப்போகுது? இப்படியும் இப்படியும் வரப்போகுது. சரியா? இதுதான் ஒரு ஹாஃப் அடர். இந்த படமா பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட். சரி. இப்ப பாருங்க. 2 இங்க 2 இன்புட் இருக்குது. அதே மாதிரி 2 அவுட்புட் இருக்குது. கேரி அவுட். ஒரு என் கேட்டும் இருக்குது. ஒரு எக்ஸோர் கேட்டும் இருக்குது. சரியா இதுல? ரைட். ஓகே. இப்ப இதுல ட்ரூத் டேபிள பார்ப்போம். ஹாஃப் ஆர்டர்ல ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ட்ரூத் டேபிள் பார்ப்போம். இங்க ஏ பி சம் சி அவுட். சி அவுட்னு சொல்லி 2 இன்புட் 2 அவுட்புட். ஓகே. 0 0. இப்ப 0 0 கூட்டினா என்ன ஆன்சர்? 0. அங்கால மிச்சம் எதுவும் இருக்குதா? இல்ல. 0. சரி. Right. அதே மாதிரி 0 முன்னையும் கூட்டணும்னு சொன்னா 1. மிச்சம் எதுவும் இருக்குதா? இல்ல. 0. ரைட். ஓகே. அடுத்தது ஒன்றையும் 0 கூட்டினா 1. மிச்சம் எதுவும் இருக்குதா? இல்ல. அதுவும் 0. ரைட். அடுத்தது ஒன்றையும் கூட்ட நம்ம எப்படி எழுதுவோம்? 0 எழுதி 1 மிச்சம். நம்ம பார்த்தோம்னா இருக்கா? ஒன்றையும் கூட்டினா 0 எழுதி 1 முன்னுக்கு வரும். முன்னுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப 10. ஆனா பூஜ்ஜியத்தையும் கூட்டினா அப்படி நமக்கு என்ன இருக்கா? இல்லை. 0 தான். உங்களை பொறுத்துக்கு ஒன்றும் இல்லை. சரி. ரைட். ரைட். அதுதான் இங்க சொன்ன விஷயம். ஓகே. இப்ப இங்க ஒன்றையும் கூட்டினா என்ன வரப்போ போகுது? ஒன்றையும் கூட்டினா 0 எழுதி அவுட்புட் என்ன? 1 மிச்சம். அவ்வளவுதான் இந்த ஹாஃப் ஆர்டர்ல உள்ள வேலை. இதை பார்த்துக்கோங்க. 2 இன்புட் இருக்குது. 2 அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி 0 கூட்டினா 0 அவுட்புட் 0. 0 ஒன்னே கூட்டினா 1. அங்கால 0. ஒன்றையும் 0 கூட்டினா 1 0. ஒன்றையும் கூட்டினா 10. சைபர் எழுதி 1 இங்கால மிச்சம். சரியா? Right. இது எக்ஸோர் கேட் ஆகும். இது
என்கேட்டாகவும் இருக்கு. இதில் எதுவும் சிறு குழப்பம் இருக்கா? ரைட். இந்த தேவையான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம் ஃபுல் அடர். ஓகே, என்னது? ஃபுல் அடர். ஃபுல் அடருக்கு என்ன விஷயம் சொன்னா, ஃபுல் அடர்ல வந்து ரெண்டு 3 இன்புட்டும் 2 அவுட்புட்டுமா வரது போகும். சரியா? ஏபின்னு சொல்லி ரெண்டும், சின்னு சொல்லி சி இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? கெரி இன், அதாவது கெரி இன் தான் அது. நம்ம கெரி அவுட் பார்த்த மாதிரி கெரி அவுட். அதாவது ஏபின்னு சொல்லி ரெண்டு இன்புட்டும், மூணாவதா சி வரும், சி இன், அதாவது கெரி இன்னா இருக்க போகுது. ரைட். அதே மாதிரி இங்க அவுட்புட் ரெண்டா இருக்க போகுது. அதே சம் கெரி அவுட், அது ரெண்டும் தான் இங்க அவுட்புட்டா இருக்க போகுது. சரியா? படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அடுத்த முதல்ல வரைஞ்சி காட்டுறேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போம். முதலாவது ரெண்டு ஹாஃப் ஆர்டரை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஆர்டர் இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு ஹாஃப் ஆர்டரை வச்சு ஒரு ஃபுல் ஆர்டர். முதல்ல ஹாஃப் ஆர்டர் எப்படி நம்ம கீறுவோம்? ஒரு எக்ஸோர் கேட்டும் ஒரு என் கேட்டும் வேணும். ஒரு எக்ஸோர் கேட் கீறுவோம், அதே மாதிரி ஒரு என் கேட். நான் கொஞ்சம் தள்ளிக்கிடுறேன் என்று சொன்னால் ஃபுல்லாக பழகிடுவோம். ரைட். ஒரு எக்ஸோர் கேட்டும் என் கேட்டும். அதே மாதிரி ரெண்டு இன்புட் இருக்குது. ரைட். அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் அடர் இருக்குங்க. இது வந்து ரெண்டு ஹாஃப் அடர் வச்சு ஒரு ஃபுல் அடர் இருக்கிறது. கரெக்டா? அதனால இன்னொரு ஹாஃப் அடர் இருக்குது. ரைட்டா? இதுல ஏ ஒரு இன்புட், இதுல பி ஒரு ஆள் இன்புட்டா இருக்கு. அப்ப சி எங்க வர போகுது? சின்னு சொல்லி ஒரு இன்புட் வரும், சி இன் அப்படின்னு சொல்லுவோம். சி இன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப இது இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒண்டா நேரா கிறப்போம். ரைட். இவர் ரெண்டு பேரும் ஒண்டாக போறாங்க. மூணாவதா சி இன்னு சொல்லி வந்து இங்க ஜாயின் ஆக போறாங்க. ரைட். நல்லா பார்த்துக்கோங்க. இவர் யாரு அங்க போறாரு? எங்க போறாரு? விளைஞ்சா? இப்ப நல்லா பார்த்துக்கோங்க.
இவரும் 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 வந்து ஒரு ஓர் கேட்டோட சேர போறார். ஒரு ஓர் கேட்டோட சேர்ந்து அவுட்புட் வரப்போ போகுது. சரியா? இது என்ன வரப்போ போகுது? சம்மாவும் இவர் வந்து கேரி வரப்போடும். கேரி அவுட்டாகவும் வரப்போடும். இங்க பாருங்க, இப்படித்தான் ஃபுல் அடார் இருக்க போறாங்க. ரெண்டு ஹாஃப் ஆர்டர் சேர்ந்து ஒரு ஃபுல். இது ஒரு ஹாஃப் ஆர்டர், உலம் சேர்ந்து ஒரு ஹாஃப் ஆர்டர், உலம் சேர்ந்து ஒரு ஹாஃப் ஆர்டர். இது ரெண்டு சேர்ந்து என்ன நடக்க போகுது? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓர் கேட்டோட வந்து சேர்ந்து ஒரு ரெண்டு ஹாஃப் ஆர்டர் சேர்ந்து ஃபுல் அடார் இருக்குது. இதுதான் டயக்ராமாக இருக்கும். சரி, ரைட். இதில் நம்ம ட்ரூத் டேபிள் இப்போ பார்ப்போம். இங்கே எப்படி வரப்போகுது நமக்கு? ஏன்னு சொல்லி ஒரு இன்புட், அதே மாதிரி பின்னு சொல்லி ஒரு இன்புட், மூணாவதா சி என்னன்னு சொல்லி ஒரு இன்புட் வரப்போகுது. அவரோட சேர்த்து சம் கேரி அவுட்னு சொல்லி, அதாவது சி அவுட் அப்படின்னு சொல்லி லேசா சொல்றோம். சி அவுட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரப்போகுது. சரியா? ரைட், ஓகே. இப்போ 0 0. ரைட். இப்போ பார்ப்போம் இதில் அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி. ரைட், இங்கே வந்து 0 0 0 இருக்குது. மூணையும் கூட்டினா 0. அவுட்புட் என்ன இருக்குதா? இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? 0 0 கூட்டினா 0, அதோட 0 கூட்டினா 0 0. சி அவுட் ஒன்றும் இல்லை. ரைட், இங்கே பாருங்க, 0 0 கூட்டினா 0, அதோட ஒன்றை கூட்டினா 1. இப்போ 1 எழுதி அவுட்புட் 0 இருக்க போகுது. ரைட், இங்கே 0 1 கூட்டினா 1, 1 0 கூட்டினா 1 தான். இப்போ 1 எழுதி
அவுட்புட் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. ரைட், இப்போ பார்ப்போம். 0 1 1 எப்படி வர போகுது? 0 1 கூட்டினா 1, 1 1 கூட்டினா 10. அப்போ சைவர் எழுதி 1 வைக்கும். இப்போ இங்கே என்ன எழுதுவோம்? 0 எழுதி 1 அவுட்புட் வரப்போகுது. ரைட், எங்கே பார்ப்போம். ஒன்றை இது நார்மலா 1 0 கொண்டா 1 அதனால 0 தான். அப்போ 1 எழுதி எவ்வளவு அவுட்புட் 0 இருக்கு. சரியா? ரைட், அடுத்தது இங்கே 1 0 1 இருக்குது. 1 0 கூட்டினா 1, 1 1 கூட்டினா 0 எழுதி 1 மிச்சம். அப்போ இதுக்குரியது என்ன? 0 எழுதி 1 அவுட்புட்டாக இருக்க போகுது. ரைட், அடுத்தது பார்ப்போம். 1 1 0 இருக்குது. 1 1 கூட்டினா 10, அதோட 0 கூட்டினா 10 தான். அப்போ என்ன நடக்க போகுது? 0 எழுதி 1 மிச்சம் வரப்போகுது. இங்கே என்ன நடக்கும்? ரைட், 0 எழுதி 1 வரப்போகுது. ரைட், இப்போ பார்ப்போம். 1 1 1 3 இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? 1 1 கூட்டினா ஓகே, 1 1 கூட்டினா 10 வருது. இப்போ இன்னொரு ஆள் இருக்கார் 1. ரைட், 10ஓட 1 கூட்டினா 11. அப்போ என்ன நடக்க போகுது? 1 எழுதி 1 மிச்சம் போகிறேன். விளைஞ்சா 1 நம்ம 1 எழுதுகிறோம். இவர் வந்து 3 காலம் வந்து 1 மிச்சம் வரும். இது வந்து எல்லாருக்கும் விளைஞ்சா? இதான் வந்து இந்த புல்லடரில் உள்ள விஷயம். சரி, இது தேவையான இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்லடரில் எதுவும் குழப்பம் இருக்கா? இது நம்ம நார்மலா பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் எப்படி கூட்டுறோமோ அதே மாதிரி தான் இது கொண்டு போகிறது. சரி எல்லாரும்? சரி, ஓகே. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சரி டவுட் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நம்மளுக்கு வாட்ஸ்அப். ரைட், அப்படியே சரி உங்களுக்கு டவுட் என்னன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் கால் இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட் கிளியர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. தேவையானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இதுக்கு மேலே சரி வீடியோ வேணும்னு சொன்னால் ஐசிடி வித் சாஹி இந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா வீடியோக்கள் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும். அதில் தேவையானதை பார்த்துக்கணும். சரி, ஓகே. தேங்க்யூ.